In this video, we are going to solve the questions given in 8th Standard Maths Workbook under Part 2, Unit 4, Life Mathematics, Worksheet number 9. First Roman letter, choose the best answer. First question, by selling a bicycle for Rs 2,850, a shopkeeper gains 14% of its cost price. The cost price of the bicycle is dash. So, selling price வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து gain percentage கொடுத்திருக்காங்க. That means profit percentage கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு cost price என்னன்னு find பண்ண கேட்டிருக்காங்க. So, formula cost priceங்கிறத CPன்னு எழுதியிருக்கேன். is equal to profit percentage கொடுத்திருக்காங்க. So, வந்து 100 divided by 100 plus profit percentage into selling price. Selling price வந்து இங்க கொடுத்திருக்காங்க 2,850. 100 divided by 100 plus profit ஓட percentage வந்து 14 கொடுத்திருக்காங்க. So 14 substitute பண்ணிக்கோங்க. into selling price ஓட value வந்து 2850. So இதையும் substitute பண்ணிக்கோங்க. இப்போ 100 divided by 100 plus 14 is 114 into 2850. இப்போ வந்து இதை divide பண்ணலாம். Second table 2 5 is 10, remaining 1 இருக்கும், 14 இருக்கு. அப்போ 14 வந்து 2 into 7 time. Then இதை second table cancel பண்ணும்போது 2 1 is 2 and 2 4 is 8. Then 2 2 is 4, remaining 1 இருக்கும், 10 ஆகிடும். Then 2 into 5 is 10. இப்போ இந்த 100ஐயும் 1425ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 14250 100 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 00 ஆட் பண்ணிப்போம். தென் 57ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 57 இருக்குல்ல, ஸோ 57ஆல் டிவைட் பண்ணணும். 57 into 2 டைம்ஸ் பாருங்கள், 57 into 2 வந்து 140 கிடைக்குது. 2 டைம்ஸு. இப்போ இதை ரெண்டே சப்ராக்ட் பண்ணணும். 2லேருந்து 4 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ 1 பாரோ பண்ணுறோம். இது 12 ஆகும். 12 minus 4 is 8. தென் இது 3 ஆகிருக்கும். 3 minus 1 is 2. தென் 5 வந்து இங்கே போட்டிருக்கோம். தென் 285 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் 57ல்? 5 டைம்ஸ் வந்து பாருங்கள். 57 into 5, 7 5 is 35, 5 remaining 3, 5 5 is 25, 25 plus 3 is 28. ஸோ 5 டைம்ஸ் வந்து 285 கிடைக்குது. 285 for 5 times. 57 into 5 is 285. தென் இங்கே 2 zeros இருக்குது. ஸோ அந்த 2 zeros மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து கோஷன்ட் என்ன கிடச்சிருக்கோ அது ஆன்சர் 2500. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Second question, if the ratio of the selling price and the cost price is 5:4, then the profit percentage is dash. Selling price and cost price ஓட ratio வந்து 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து 5x and 4xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ selling price is equal to 5x, then cost price is equal to 4x. Profit percentage வந்து find பண்ண கேட்டிருக்காங்க. ஃபார்முலா ப்ராஃபிட்டை கெயின் நோட் பண்ணிக்கலாமா? ஸோ கெயின் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து எக்ஸு, தென் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 4x இன்ட்டு 100. கெயின் பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். தென் 4 1 is 4, இங்கே வந்து 4 2 is 8, ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ இங்கே 20 ஆகிடும். 4 into 5 is 20. ஸோ 25, which is equal to 25%. Answer is option C. Third question, a garment shop gives 10% discount for a particular dress material of marked price 220. Then the selling price of the material is dash. ஒரு garment வந்து particular dress materialக்கு வந்து 10% discount கொடுத்துருக்காங்க. மார்க்டு ப்ரைஸ் வந்து 220 கொடுத்துருக்காங்க. மார்க்டு ப்ரைஸ்னால் ட்ரெஸ்ஸில் ஒரு டேக் மாதிரி கொடுத்து அதில் நோட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் மார்க்டு ப்ரைஸ். அதோட வேல்யூ 220 கொடுத்துருக்காங்க.
அதிலிருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த டிஸ்கவுண்ட் வந்து போக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்க்கணும். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 10% ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். மார்க்டு ப்ரைஸுங்கிறத எம்பின்னு எழுதியிருக்கேன். ஸோ 10% வந்து 10/100ன்னு எழுதிக்கலாம். தென் மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ 220. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுட்டு 220 இன்க்ளூட் பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ணலாம். 0 கேன்சல் பண்ணிக்கலாம். தென் இங்கேயும் 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணலாம். இருக்கிறது வந்து 22. ஸோ 10% டிஸ்கவுண்ட்னா 22 rupees. ஸோ இப்போது இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 220, டிஸ்கவுண்ட் வந்து 22. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 198 கிடைக்கும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Fourth question, a medicine costs ₹500, then 5% of its GST will be dash. ஒரு மெடிசனோட காஸ்ட் வந்து 500 கொடுத்துருக்காங்க. தென் 5% ஆஃப் அந்த மெடிசனோட ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 500 rupees காஸ்ட் உள்ள மெடிசனோட 5% ஜிஎஸ்டி எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ டோட்டல் காஸ்ட் எழுதிட்டு 5% ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ இதுலேருந்து 5% எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ 5 / 100. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0 இந்த 0. ஸோ 5 is 25. ஸோ 5% ஆஃப் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து ₹25. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Fifth question, Prakash sold 2 bicycles of cost ₹2,000 each. On one he made a profit of 5% and on the other a loss of 3%. Find his overall profit or loss. ஸோ பிரகாஷ் வந்து 2 bicycles வந்து சேல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பைசைக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. ஒரு பைசைக்கிளில் வந்து 5% ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க அண்ட் 1ல் 3% லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ், சைக்கிள் 1ஓட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000. ஸோ இதோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 100 + ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து 5 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000, which is equal to 100 + 5 is 105 divided by 100 into 2000. இப்போ இந்த 2 zeros-ம் இந்த 2 zeros-ம் கேன்சல் பண்ணிக்கலாம். 105 into 20 is 2100. மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ சைக்கிள் 1ல் வந்து 2100க்கு சேல் பண்ணியிருக்காரு. தென் சைக்கிள் 2 வந்து 3% லாஸுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் இங்கே ஓகேவா, லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 100 மைனஸ் லாஸோட பர்சன்டேஜ் இங்கே 3%. ஸோ -3 டிவைடட் பை 100. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000. ரெண்டு சைக்கிளுமே 2000 தான் காஸ்ட் ப்ரைஸு. ஸோ இன்ட்டு 2000. 100 - 3 வந்து 97 டிவைடட் பை 100 இன்ட்டு 2000. ஸோ இதில் இருக்க 2 zeros-ம் இதில் இருக்க 2 zeros-ம் கேன்சல் பண்ணிக்கலாம். தென் 97 into 20 ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 1940 கிடைக்கும். தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 5%க்கு ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணதையும் தென் 3% லாஸ் வச்சு சேல் பண்ணதையும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளோட காஸ்ட் வந்து 2100 இருக்குது. தென் செகண்ட் சைக்கிளோட காஸ்ட் வந்து 1940 இருக்குது. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் தான் வரும். ஸோ வந்து ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு cycle 1 minus cycle 2.
which is equal to 2100 minus 1940. ரெண்டே subtract பண்ணிங்கன்னா 40 rupees இருக்கும் கிடைக்கும். Answer is option C, profit rupees 40. Sixth question, a ceiling fan was bought for rupees 3000 and the expenses of rupees 100 were made on its repairs. If a profit of 5% is made on it, then the selling price will be dash. ஒரு ceiling fan வந்து 3000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, வாங்கிட்டு அதில் எக்ஸ்பென்ஸ் 100 rupees வந்து பண்ணுறாங்க, தட் இஸ் ரிப்பேர் வந்து 100 rupees பண்ணுறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 3000 ப்ளஸ் 100, இந்த எக்ஸ்பென்ஸும் சேர்ந்து தான் வரும் காஸ்ட் ப்ரைஸில். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3100 ஆயிடுச்சு. தென் இதில் வந்து 5% ப்ராஃபிட் வரணும்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 5% வரணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். இந்த வேல்யூஸ்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 5%. ஸோ 5 divided by 100 into cost price. Cost price கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது 3100. So 3100. இப்போ 100 plus 5 is 105 divided by 100 into 3100. இந்த 2 zeros இந்த 2 zeros cancel ஆயிடும். இப்போ 105 and 31 மட்டும் இருக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3255 ஆன்சராக கிடைக்கும் rupees. Answer is option D, rupees 3255. Seventh question, at Aadi sale, Mani bought a pair of shoes for rupees 1890 at a discount of 10%. Find the marked price of that pair of shoes. So Mani வந்து Aadi sale 10% டிஸ்கவுண்ட்டில் 1890க்கு வந்து ஷூஸ் வாங்கியிருக்காங்க. தென் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ்னால் அந்த ஷூவில் இருக்க டேக்கில் போட்டிருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும். இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் வந்து 1890க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 1890 which is equal to மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எக்ஸ் என்னன்னு தெரியாது, டிஸ்கவுண்ட்டுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கு. ஸோ 10% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸை வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எக்ஸு இங்கே எழுதிக்கோங்க, மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 1890 is equal to x minus 10% of x னா 10/100 into x னு எழுதிக்கலாம். then 1890 which is equal to இந்த 100ம் இதே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 100x minus 10x divided by 100னு கிடைக்கும். then 1890 100x minus 10x is 90x. 90x divided by 100. x வந்து ஒன் சைடு வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா 1890 எங்கே இருக்கும், இந்த சைடு 90யும் வந்து 100 இந்த சைடு வரும்போது 100/90 கன்வெர்ட் ஆகும், which is equal to x. இப்போ இந்த 0 கேன்சல். அப்புறம் இந்த 9th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 1 is 9, here 9 2 is 18, then இங்கே ஒரு 9 இருக்குது. ஸோ 9 1 is 9, 21 இருக்குது into 100. x equal to 21 into 100, that is 2100. Answer is option C, 2100. Marked price வந்து இதுதான், rupees 2100. Eighth question, if Uday got 10% loss by selling his TV for 45,000, then he would have bought the TV for dash. உதய் வந்து 45,000க்கு டிவியை விற்கும்போது 10% லாஸ் கிடைக்குது அவருக்கு. ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு டிவி வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே வந்து லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு
100 divided by 100 minus loss percentage into selling price. இங்க selling price வந்து 4500 கொடுத்திருக்காங்க, loss percentage வந்து 10% கொடுத்திருக்காங்க. So CP is equal to 100 divided by 100 minus loss percentage 10, then selling price வந்து 45,000. So இதை simplify பண்ணலாம். 100 divided by 100 minus 10 is 90 into 45,000. இப்போ இந்த 0 0 cancel பண்ணலாமா? 0 0 cancel பண்ணிக்கலாம். Then இது 9th table cancel பண்ணலாம். 9 1 is 9. இங்க 9 5 is 45. Then zeros வந்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து 100 into 500 இருக்கு. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50,000 கிடைக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 50,000. 50,000க்கு உதய் வந்து வாங்கியிருக்காரு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. 50,000க்கு வாங்கி 10% லாஸில் 45,000 சொல்லிட்டு சேல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். 9th question. Rahul buys some electronics goods at the cost of rupees 8,000. He sells these goods for rupees 10,500. He attained a profit of rupees 1,900. Then what would be the overhead expenses for the same? So Rahul வந்து electronic goods வந்து 8,000 rupeesக்கு வாங்குறாங்க. So cost price வந்து is equal to 8,000. Then he sells the goods for 10,500. So selling price வந்து 10,500 கொடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து profit வந்து 1,900 earn பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. So profit is equal to 1,900. Then overhead expense என்னன்னு சொல்லிட்டு find பண்ணணும். First overhead expense find பண்றதுக்கு total cost price என்னன்னு சொல்லிட்டு find பண்ணணும். So total cost price is equal to selling price minus profit. Selling priceல இருந்து profit reduce பண்ணிட்டீங்கன்னா total cost price என்னன்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். அதில இருந்து overhead expense வந்து find பண்ணிக்கலாம். So selling price வந்து 1,500, profit வந்து 1,900. ரெண்டே subtract பண்ணீங்கன்னா 8,600 கிடைக்கும். இதான் வந்து total cost price. இப்போ வந்து market price வந்து find பண்ணணும். ஃபார்முலா வந்து total cost price is equal to cost price plus overhead expense. இப்போ overhead expense தான் find பண்ணணும். So overhead expense வந்து left sideல வச்சுக்கலாம். Overhead expense equal to cost price total cost price இருக்கு. Total cost price first எழுதிக்கோங்க. Total cost price minus இந்த cost price வந்து equal to அந்த சைடு போகும்போது மைனஸா கன்வெர்ட் ஆயிரும். So cost price minus cost price. Total cost price வந்து 8,600 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 8,600 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 8,000. ஸோ மைனஸ் 8,000 ரெண்டே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 600 கிடைக்கும். ஸோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் வந்து rupees 600. 10th question. At what cost a mobile phone of cost rupees 1,500 to be sold to gain 12% of profit? So 1,500 rupees உள்ள மொபைல் ஃபோனை 12% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி சேல் பண்ணிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1,500. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 100 ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து 12%. ஸோ 12 டிவைடட் பை 100. காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 1,500. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 100 ப்ளஸ் 12 இஸ் 112 டிவைடட் பை 100 இன்ட்டு 1,500. ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது 112 இன்ட்டு 15.
ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1680 கிடைக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 1680. 1500 rupees உள்ள ஃபோனை 1680க்கு சேல் பண்ணாங்கன்னா 12% ப்ராஃபிட் கிடைக்கும். 11th question. If cost price of an article is rupees 5800 and its selling price is rupees 4640, then find profit or loss percentage of that article. ஸோ ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5800 கொடுத்துருக்காங்க. தென் செல்லிங் ப்ரைஸ் வந்து 4640 கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதிகமாக ருப்பீஸ் கொடுத்து வாங்கிட்டு கம்மியாக ருப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணாங்கன்னா அது லாஸு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு லாஸ் பர்சன்டேஜ் தான் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு லாஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், தட் இஸ் 5800 minus 4640. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 640 0 தென் 10ல் 4 போச்சுன்னா 6. இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 7 ஆகிடும். 7 minus 6 is 1. தென் 5 minus 4 is 1. ஸோ லாஸ் வந்து 1160. லாஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இனி லாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா வந்து loss is equal to loss divided by cost price into 100. ஸோ லாஸோட வேல்யூ வந்து இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1160 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 5800ன்னு. ஸோ அதை எழுதிக்கோங்க. 5800 into 100. இப்போ இதில் இருக்க இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். தென் 58 வந்து செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 2 is 4, ரிமைனிங் 1 இருக்கும். 18 இருக்கா, 2 into 9 is 18. ஸோ 9 போட்டுக்கிறோம். தென் இங்கே வந்து 2 into 5 is 10, ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ இந்த 6 வந்து 16 ஆகும். 8 into 2 is 16. தென் இங்கே ஒரு 0 இருக்குது, 0 வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 580-ஐ 29ஆல் டிவைட் பண்ணணும். 580 29ஆல் டிவைட் பண்ணுறோம். 29 into 2 is 58. 2 times வந்து 58. ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். தென் இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து லாஸ் பர்சன்டேஜ் வந்து 20%. இதான் வந்து ஆன்சர். 12th question. Find the marked price of an item if the discount percentage is 5% and the discount amount is 135. ஒரு ஐட்டமோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாஸ் எழுதிக்கோங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 5%. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 5% கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 135 கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 135. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். எம்பின்னா மார்க்கெட் ப்ரைஸு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ ஃபார்முலா வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் divided by market price into 100. market price வந்து என்னன்னு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். market price is equal to x. ஓகேவா? இப்போ வந்து இந்த வேல்யூஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இதில் போட்டுக்கிறோம். தென் டிஸ்கவுண்ட் வந்து 135, அதையும் இங்கே போட்டுக்கிறோம். மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். இன்ட்டு 100. இப்போ வந்து இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு கொண்டு போவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 135. 5 வந்து இந்த சைடு கொண்டு வருவோம். அப்போ டினாமினேட்டரில் போவோம். ஸோ 5 into 100. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 5 1 is 5. தென் இங்கே வந்து 5 2 is 10, ரிமைனிங் 3 இருக்கும். அப்போ 5 வந்து 35 கன்வெர்ட் ஆகும். 5 into 7 is 35. ஸோ வேல்யூஸ் வந்து 27 into 100 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2700. இதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். Market price is equal to
2,700 rupees. 13th question. Akila purchased a dress for rupees 4,480 including 12% GST. Find the price of the dress before GST was added. So Akila வந்து 4,480க்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க இன்க்ளூடிங் 12% ஜிஎஸ்டி. ஸோ 12% ஜிஎஸ்டியோட சேர்த்து 4,480க்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் ட்ரெஸ்ஸோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 4,480ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். தென் ஜிஎஸ்டி வந்து 12% கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எப்படி எழுதுவோம்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 4,480. தென் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி வந்து மார்க்கெட் ப்ரைஸில் 12%. ஸோ 12% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு எழுதிக்கோங்க. தென் 4,480 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 12%ங்கிறத 12/100ன்னு எழுதிக்கலாம். ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா 4,480 விச் இஸ் ஈக்குவல் டு 100 into எக்ஸ்ன்னு ஆகும். தென் ப்ளஸ் மேலே இருக்க 12 எக்ஸும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 12x டிவைட் பை 100. இப்போ 4,480 இஸ் ஈக்குவல் டு 100x ப்ளஸ் 12x இஸ் 112x டிவைட் பை 100. எக்ஸை ஒன் சைடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 4,480 இங்கே இருக்குது. தென் இது அந்த 112 டிவைட் பை 100 வந்து இந்த சைடு கொண்டு வரும்போது வந்து ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும். அப்போ 100/112ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம். செகண்ட் டைப்பில் கேன்சல் பண்ணலாம். 2 5 is 10. ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 12 இருக்கும் இந்த 2. ஸோ 2 into 6 is 12. ஸோ 56 போட்டிருக்கேன். தென் இதை செகண்ட் டைப்பில் கேன்சல் பண்ணலாம். 2 2 is 4. தென் இங்கே 2 2 is 4. தென் 2 4 is 8 அண்ட் 0 அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அகைன் செகண்ட் டேபிளை கேன்சல் பண்ணலாம். 2 2 is 4. ரிமைனிங் 1 இருக்கும். தட் இஸ் 16. 8 into 2 is 16. ஸோ 28 போட்டிருக்கேன். தென் இதையும் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 2 1 is 1. தென் 2 2 is 4. தென் 0. இப்போ இது தனியாக எழுதிக்கலாம். 1120 into 100/28 இருக்கு. இப்போ இதை வந்து ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 into 4 is 28. இதில் வந்து 2 into 4 is 8. ரிமைனிங் 3 இருக்கும். தட் இஸ் 32. 8 into 4 is 32. தென் இங்கே 0 இருக்கா, 0 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் செவன்த் டேபிள் டிவைட் பண்ணலாம். 7 1 is 7. தென் 7 4 is 28. தென் இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 40 into 100. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4,000 கிடைக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 4,000. 14th question. Murugan bought an item of cost price rupees 12,000 with 30% seasonal discount which comes under 18% GST. Find the amount he paid. So Murugan வந்து வாங்குற ஐட்டமோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 12,000 வித் டிஸ்கவுண்ட் வந்து 30%. ஜிஎஸ்டி வந்து 18%. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 30%. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 30% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸில் 30% தான் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 30 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 12,000. இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். தென் இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 30 into 120 is
3600 வரும். ஸோ 3600 rupees டிஸ்கவுண்ட்டு. அப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 12,000 ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 12,000 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து 3600 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8400 கிடைக்கும். இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி ஃபைன் பண்ணணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8400 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 8400 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 18% ஆஃப் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 18% ஆஃப் டிசிபின்னு எழுதிக்கோங்க. தென் 8400 ப்ளஸ் 18% 18/100ன்னு எழுதிக்கலாம். இன்டூ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8400. இப்போ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 8400 ப்ளஸ் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1512 கிடைக்கும். தென் இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போது 9912 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அமௌண்ட் ஹீ பேடு. paid is equal to rupees 9912. 15th question. An article is sold by two buying options such as one is 30% discount or second is 20% and 10% continuous discount. Which option is suitable for the customer if market price is 24,000? ஸோ ஒரு ஆர்டிக்கிள் வந்து ரெண்டு ஆப்ஷனில் சேல் பண்ணுறாங்க. ஒன்று 30% டிஸ்கவுண்ட்டு, இன்னொன்று வந்து 20% டிஸ்கவுண்ட்டு அண்டு 10% வந்து கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட்டு. தென் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எது கஸ்டமருக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணலாம். selling price is equal to market price minus 30% of discount. Discount எதில் கொடுக்குறாங்க? market priceல கொடுக்குறாங்க. So 30% of market price இதில் substitute பண்ணுங்க. selling price is equal to market price ஓட value வந்து 24,000. So 24,000 minus 30% 30/100 எழுதிக்கலாம். Then market price வந்து 24,000. இந்த 2 zeros இந்த 2 zeros cancel ஆகிடும். ஸோ 24,000 மைனஸ் 30 into 240 இஸ் 7,200. தென் இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 16,800 கிடைக்கும் செல்லிங் ப்ரைஸ். தென் செகண்ட் ஆப்ஷனில் வந்து ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் A பை டிவைடட் பை 100 இன்ட்டு 1 மைனஸ் B பை 100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24,000 கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, இதை வந்து ஏபின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். A is equal to 20, then B is equal to 10. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் A is 20 by 100, தென் 1 மைனஸ் B வந்து 10 by 100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24,000. இப்போ வந்து 100லால் இதை மல்டிப்ளை பண்ணலாம் 1. அப்போ 100 மைனஸ் 20 by 100 இங்கேயும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 100 மைனஸ் 10 by 100 இன்ட்டு 24,000 கிடைக்கும். 100 மைனஸ் 20 இஸ் 80 by 100 இன்ட்டு இங்கே 100 மைனஸ் 10 இஸ் 90 by 100
into 24,000. இப்போ இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 zeros இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். தென் இந்த 0 இந்த 0, தென் இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போது 8 into 9 is 72 into 240. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17,280 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனோட செல்லிங் ப்ரைஸை விட செகண்ட் ஆப்ஷனோட செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கஸ்டமருக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ரைட், selling price of option 1 is less than option 2. So 30% discount is suitable for customer. 16th question. Velan sells a bicycle for rupees 1900 and his loss is 5% of his cost price. If you want to gain 15% profit, then find the new selling price. வேலன் வந்து 1900 rupeesக்கு வந்து பைசைக்கிள் சேல் பண்ணுறாங்க. 5% லாஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸில். தென் அவங்க வந்து 15% கெயின் எடுக்கணும்னா எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் we have to find the cost price. Cost price is equal to 100 by இங்கே லாஸ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 1900 கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1900. தென் லாஸ் ஈக்குவல் டு 5%. தென் கெயின் இஸ் ஈக்குவல் டு 50%. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் வந்து 5, செல்லிங் ப்ரைஸ் வந்து 1900. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100 by 100 minus 5 is 95 into 1900 கிடைக்கும். இதை 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 1 is 5, ரிமைனிங் 4 இருக்கும். அப்போ 45 கன்வெர்ட் ஆகும். தென் 9 into 5 is 45, ஸோ 9. தென் இதை 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 into 3 is 15, ஸோ 3 times, ரிமைனிங் 4 இருக்கும். 8 into 4 is 8 into 5 is 40. தென் இந்த 0 வந்து அப்படி ஆட் பண்ணிக்கிறோம். தென் இதை வந்து 19th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 into 1 is 19, தென் 19 2 is 38. தென் இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 100 into 20 which is equal to 2000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000. காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ அவங்க வந்து 15% ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. ஸோ ஃபார்முலா வந்து 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 15%, கெயின் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. கெயினால் ப்ராஃபிட்னால் 1. ஸோ 15 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம் 2000. ஸோ 2000. 100 ப்ளஸ் 15 is 115 டிவைடட் பை 100 இன்ட்டு 2000. இந்த 20 இந்த 20 கேன்சல் ஆகிடும். தென் 115ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2300 கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து ₹2300.